தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை காஞ்சிபுரம் மாவட்டம் திருப்பெரும்புதூர் தொகுதியில் தனது வேட்புமனுவை தாக்கல் செய்தார். முத்தமிழறிஞர் கலைஞருடைய தவப்புதல்வர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் முதலமைச்சர் என்ற அலை வீசிக் கொண்டிருக்கிறது. 210 தொகுதிகள் மேல் எங்களுடைய கூட்டணி வெற்றி பெறும். ராகுல் காந்தி இன்று பாண்டிச்சேரியில பிரச்சாரம் செய்கிறார். இன்னும் ஓரிரு நாட்கள் நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சரோடு சேர்ந்து தமிழ்நாட்டில் தேர்தல் பரப்புரைக்கு வரவிருக்கிறார். இடமும் தேதியும் முடிவு செய்து சொல்வோம். சூறாவளி சுற்றுப்பயணம் செய்ய இருக்கிறார்கள். அன்பு சகோதரி பிரியங்கா காந்தி அவர்களும் தமிழ்நாட்டில் தேர்தல் பரப்புரை மேற்கொள்ள இருக்கிறார். கன்னியாகுமரி மாவட்டம் கிள்ளியூர் சட்டமன்ற தொகுதியில் காங்கிரஸ் வேட்பாளர் ராஜேஷ்குமார் வேட்புமனு தாக்கல் செய்தார். அப்போது நாடாளுமன்ற உறுப்பினர் விஜய் வசந்த் உடன் இருந்தார். என்னுடைய பிரச்சாரத்தை பொறுத்தவரையில் முதல் படியாக கிள்ளியூர் தொகுதியை மற்ற தொகுதிகளுக்கு மாற்றாக முதன்மை தொகுதியாக மாற்றுவதற்கான வளர்ச்சி மேற்கொள்ளும். சென்னை வேளச்சேரி சட்டமன்ற தொகுதியில் காங்கிரஸ் வேட்பாளர் ஹசன் மௌலானா வேட்புமனு தாக்கல் செய்தார். படித்தவன் என்ற முறையில் கூறுகிறேன், உங்களுக்கு உழைப்பவர்களுக்கு வாக்களியுங்கள், கவர்ச்சியை கண்டு வாக்களித்து விடாதீர்கள். மிகப்பெரிய வளர்ச்சியை வேளச்சேரிக்கு கொண்டு வந்துள்ளோம். அதற்காக இந்த கூட்டணிக்கு வாக்களிக்க வேண்டும் என்று என்னுடைய சார்பாக கேட்டுக்கொள்கின்றேன். தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம் தொகுதியில் காங்கிரஸ் வேட்பாளர் ஊர்வசி அமிர்தராஜ் வேட்புமனு தாக்கல் செய்தார். மகளிருக்கும் மாணவர்களுக்கும் வேலை வாய்ப்புக்கும் நிறைய திட்டங்கள் இதெல்லாம் நாங்கள் கேம்பெயின்ல சொல்லுவோம். முதலமைச்சரின் சாதனைகளையும் நாங்கள் செய்ததையும் இங்கே சொல்லி மக்களிடத்துல விட்டு கேட்போம். நீங்கள் எல்லோரும் உங்களுடைய ஆதரவை அள்ளித்தர வேண்டும் என்று தாழ்மையாக கேட்கிறோம். தருமபுரி மாவட்டம் பொன்னாகரம் தொகுதியில் காங்கிரஸ் வேட்பாளர் GKM தமிழ்குமரன் வேட்புமனு தாக்கல் செய்தார். திருச்சி மாவட்டம் துறையூர் தனி தொகுதியில் காங்கிரஸ் வேட்பாளர் லெனின் பிரசாத் வேட்புமனு தாக்கல் செய்தார். கோவை மாவட்டம் கவுண்டம்பாளையம் தொகுதியில் காங்கிரஸ் வேட்பாளர் சூரிய பிரகாஷ் தனது வேட்புமனுவை தாக்கல் செய்தார். நீலகிரி மாவட்டம் உதகை தொகுதியில் காங்கிரஸ் வேட்பாளர் ராமச்சந்திரன் வேட்புமனு தாக்கல் செய்தார். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி தொகுதியில் காங்கிரஸ் வேட்பாளர் மாங்குடி வேட்புமனு தாக்கல் செய்தார். நெல்லை மாவட்டம் நாங்குநேரி தொகுதியில் காங்கிரஸ் வேட்பாளர் ரூபி மனோகரன் வேட்புமனு தாக்கல் செய்தார். கன்னியாகுமரி மாவட்டம் குளச்சல் தொகுதியில் காங்கிரஸ் வேட்பாளர் தாரகை கத்பத் வேட்புமனு தாக்கல் செய்தார். அப்போது நாடாளுமன்ற உறுப்பினர் விஜய் வசந்த் உடனிருந்தார். மதுரை மாவட்டம் மேலூர் தொகுதியில் காங்கிரஸ் வேட்பாளர் விஸ்வநாதன் வேட்புமனு தாக்கல் செய்தார். கன்னியாகுமரி மாவட்டம் விளவங்கோடு தொகுதியில் காங்கிரஸ் வேட்பாளர் பிரவீன் வேட்புமனு தாக்கல் செய்தார். கிருஷ்ணகிரி தொகுதியில் காங்கிரஸ் வேட்பாளர் செல்லக்குமார் வேட்புமனு தாக்கல் செய்தார்.